நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை மையம் அறிவிப்பு. தாழ்வு பகுதியால் தென் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நவம்பர் 17 மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாகை உள்பட 10 மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். பீகாரில் சாதி அரசியலை மக்கள் முழுமையாக நிராகரித்ததாக பிரதமர் மோடி கருத்து. எதிர்க்கட்சிகளின் ஏமாற்று வேலைகளை மக்கள் புறந்தள்ளியதாகவும் குஜராத்தில் பேச்சு. பீகார் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடும் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாது என பிரதமர் மோடி பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒற்றுமை எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து சீர்குலைக்கும் என்றும் திட்டவட்டம். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு இலவச உயர்கல்வி, பணியின் போது இறந்தால் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஆகிய திட்டங்களும் துவக்கம். சென்னை பெருநகரின் தூய்மை விவகாரத்தில் பொதுமக்களுக்கும் சுய ஒழுக்கம் தேவை. தூய்மை பணியாளர்களுக்கு நாம் நன்றியுணர்வுடன் இருப்பதோடு குப்பைகளை சாலைகளில் தூக்கி வீசக்கூடாது என்ற முதலமைச்சர் அறிவுறுத்தல். சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்காக உடைமாற்றும் அறையுடன் கூடிய ஓய்வறைகள் அமைக்கப்படும். இரவில் ஓய்வில்லாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் உயர்கல்விக்கான கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு வருவதாக சொன்ன நிறுவனங்கள் பேக் ஆஃப் செய்யும் நிலையில்தான் மு.க. ஸ்டாலினின் ஆட்சி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவிருந்த கொரிய காலனி ஆலை ஆந்திராவுக்கு சென்றதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் விமர்சனம். வெறும் ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் தொழில்கள் தமிழகத்திற்கு எப்படி வரும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. புதிய தொழில்களால் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என நம்பிய இளைஞர்களை தமிழக அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 1720 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக இருந்த தென்கொரியாவின் ஹவாஸ்விங் காலனி ஆலை ஆந்திராவிற்கு சென்றுவிட்டது. தமிழக ஆட்சி நிர்வாகத்தின் மீதான சாதகமான எண்ணம் இல்லாததால் சர்வதேச நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு செல்வதாக அண்ணாமலை புகார். திராவிடமே என்னவென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் பற்ற வைக்கப்பட்ட திராவிட நெருப்புதான் டெல்லி வரை பற்றி எறிவதாகவும் கருத்து. தமிழ்நாட்டில் SIR பணிகளுக்கான வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் 92.4% விநியோகம். மொத்த வாக்காளர்களில் 5,90,00,000 பேருக்கு தற்போது வரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜென்சி வாக்காளர்கள் மிக முக்கியமானவர்கள் என விஜய் கருத்து. ஜென்சி இளையோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் இருக்க தில்லுமுல்லுகள் நடைபெறும் என்றும் சாடல். தாவேகாவினருக்கு SIR படிவங்கள் கிடைப்பதில்லை என விஜய் விமர்சனம். படிவங்கள் நேரில் வழங்கப்படவில்லை என்றால் ஆன்லைனில் பதிவு செய்ய அறிவுறுத்தல். டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க.
அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் நடத்தும் அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கு தவேகவை அழைப்பதில்லை. பதிவு செய்யப்பட்ட கட்சியான தங்களை அழைக்க மறுப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தவேக தலைவர் விஜய் கடிதம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று சிபிஐ விசாரணை. 3 குழுக்களாக பிரிந்து சென்று சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். சென்னைக்கு அருகே திருப்போரூரில் பயிற்சி விமானம் நேற்று கீழே விழுந்து வெடித்துச் சிதறிய இடத்தில் கருப்பு பெட்டி மீட்பு. பொக்லைன் இயந்திரங்களின் உதவியுடன் விமானப்படை அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் இணைந்து கண்டுபிடித்தனர். ஹரியானாவின் அல்ஃபலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த டாக்டர்கள் 15 பேரை தேடுகிறது போலீஸ். டெல்லி கார் வெடிப்பை தொடர்ந்து செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தகவல். டெல்லி கார் வெடிப்பு சதி செயலுக்கு பிறகு தலைமறைவான ஹரியானா அல்ஃபலா பல்கலைக்கழக மருத்துவ மாணவர் மேற்கு வங்கத்தில் கைது. என்ஐஏ அதிகாரிகள் மற்றும் கொல்கத்தா போலீசார் இணைந்து நடவடிக்கை. ஸ்ரீநகர் நவ்காம் காவல் நிலையத்தில் 9 பேர் உயிரிழந்தது வெடி விபத்து. தீவிரவாதிகள் சதி செயல் இல்லை. காஷ்மீர் டிஜிபி நளின் பிரபாத் திட்டவட்டம். இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் தென்னாப்பிரிக்கா திணறல். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 93 ரன்களை மட்டுமே எடுத்தது. 2026 ஐபிஎல் தொடர்கான ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை கொடுத்து வாங்கப்பட்ட சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணி கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பு. பத்திரனா, ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வேவை அணியிலிருந்து விடுவித்தது சிஎஸ்கே அணி. தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கரையும் விடுவிப்பதாக அறிவிப்பு. மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில் நடை நாளை திறப்பு. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் 18ஆம் படிக்கு மேல் சன்னிதான பகுதியில் செல்போன் பயன்படுத்த தடை விதிப்பு. சென்னையில் மறைந்த பிரபல திரைப்பட இயக்குனர் வி. சேகர் உடலுக்கு திரையுலகினர், ரசிகர்கள் அஞ்சலி. நடிகர் சிவகுமார் மற்றும் இயக்குனர் சங்கத்தினர் நேரில் சென்று மரியாதை. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.